ஊழல், அதிகார மீறல் மற்றும் சட்டவிரோத செயல்களை அம்பலப்படுத்தி பொது நலனை காக்க முன்வரும் தகவல் வழங்குநர்கள் ஒரு நாட்டின் நீதி நிலையையும் வெளிப்படைத்தன்மையையும் நிலைநிறுத்துவதில் முக்கிய தூண்களாக கருதப்படுகின்றனர். இருப்பினும் பொது நலனை பாதிக்கும் செயல்களை வெளிக்கொணரும் நபர்களுக்கு வழங்கப்படும் சட்ட பாதுகாப்பு போதுமானதாக இருக்கின்றதா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் அச்சத்தை எழுப்புகின்றது. இந்நிலையில் தகவல் வெளியிடுவோரின் அடையாள ரகசியங்கள் மற்றும் அவர்களுக்கு வழங்கப்படும் பாதுகாப்பு உரிமைகள் உட்பட சட்ட பொறுப்புகள் குறித்தும் தகவல் வழங்குனர் பாதுகாப்பு சட்ட மசோதாவின் அவசியம், அதன் செயல்திறன் மற்றும் நடைமுறை அம்சங்கள் தொடர்பாகவும் விரிவான விளக்கங்கள் இன்றைய சட்டம் தெளிவோம் அங்கத்தில் இடம்பெறுகின்றன. பொதுவாகவே பொது நலனை பாதிக்கும் தவறுகள் அல்லது முறைகேடுகள் குறித்து புகார் அளிக்கும் நபர்களின் உரிமையையும் பாதுகாப்பையும் உறுதி செய்யும் வகையில் தகவல் வழங்குனர் பாதுகாப்பு சட்டம் பயன்படுத்தப்படுகிறது. குறிப்பாக புகார் அளிப்பவர்களுக்கு ஏற்படும் அச்சுறுத்தல்கள் உட்பட அவர்கள் சட்ட சிக்கல்களுக்கு உள்ளாகாமல் பாதுகாக்கப்படுவதை இச்சட்டம் வலியுறுத்துவதாக கூறுகிறார் வழக்கறிஞர் கார்த்திகேசன் சண்முகம். சட்டப்படி அங்கீகரிக்கப்பட்ட அமைப்புகளிடம் முறைகேடான நடவடிக்கைகள் பற்றி தகவல் கொடுக்கும் நபர். முறைகேடான நடவடிக்கை என்றால் ஊழல், அதிகார துஷ்பிரயோகம், பொது சுகாதாரம், பாதுகாப்புக்கு ஆபத்து விளைக்கும் செயல்கள் ஆகியவற்றை உள்ளடக்கமாகும். அப்போ ஒரு இடத்துல ஊழல் நடக்குது அப்படின்னு சொன்னாக்கா அதை வெளிப்படுத்துறவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய அம்சம் தான் இந்த அக்தா பெம்பரி மாலுமத். தகவல் வழங்குனர்களின் அடையாளம், அவர்கள் வழங்கிய தகவல்களின் விவரங்கள் மற்றும் விசாரணையுடன் தொடர்புடைய முக்கிய ஆவணங்கள் போன்ற ரகசிய அம்சங்கள் இச்சட்டத்தின் கீழ் பாதுகாக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். அதோடு புகார் அளிக்கப்பட்டதன் காரணமாக ஒருவரின் தனிப்பட்ட பாதுகாப்பு அல்லது வேலை வாய்ப்புகள் பாதிக்கப்படாத வகையில் சட்ட ரீதியிலான பாதுகாப்பு அம்சங்களும் இதில் வழங்கப்படுவதாக கார்த்திகேசன் விவரித்தார். ஒன்று, அடையாள ரகசியம். இந்த விசில் புளோவர் மற்றும் அவருடைய தகவல்களை ரகசியமாக வைக்கப்படும். பழிவாங்குதல் இருந்து பாதுகாப்பு, அதாவது பணி நீக்கம், பதவி இறக்கம், தொந்தரவு, மிரட்டல், வழக்கு போடுவது போன்றவற்றிலிருந்து இது பாதுகாப்பு அம்சம். சட்ட பாதுகாப்பு இது என்ன சொல்லுதுனாக்கா, அதாவது நல்ல நம்பிக்கையுடன் கொடுக்கப்பட்ட தகவலுக்கு சிவில் மற்றும் கிரிமினல் வழக்கிலிருந்து அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்படும். நல்ல நம்பிக்கையுடன் சொன்னாக்கா அது நாட் வித் மலாஃபிடி, அதாவது குட் ஃபெய்த் இருக்கணும். அதுதான் அந்த நல்ல நம்பிக்கைன்னு சொல்றது. மேலும் அரசாங்கம் மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணியாற்றும் இரு துறைகளைச் சேர்ந்த ஊழியர்களுக்கும் ஒரே மாதிரியான சட்ட பாதுகாப்பை வழங்கும் வகையில் இச்சட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதனிடையே புகார்களின் வகை அறிந்து அதனை முறையான விசாரணை நிறுவனங்கள் அல்லது தரப்பிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று பொதுமக்களுக்கு கார்த்திகேசன் வலியுறுத்தினார். இப்ப ஊழல் நடந்துச்சுன்னா நீங்க போய் அதை MACC சொல்லலாம். சட்டவிரோதமான நடவடிக்கைகள், அதாவது ஒரு கிரிமினல் ஆக்ஷன் இருக்குது, அதுல ஒரு திருட்டு சம்பந்தமான விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க போய் போலீசிடம் புகார் செய்யலாம். நாட்டுக்கு அச்சுறுத்தல், நேஷனல் செக்யூரிட்டி, இப்படி போன்ற விஷயங்கள் இருந்தாக்கா இதை போய் நீங்கள் உள்துறை அமைச்சரிடம் கூட நீங்க கம்ப்ளைண்ட் செய்யலாம். உதாரணத்துக்கு இமிகிரேஷன் இஷ்யூஸ் இருக்குது, இதுல ஏதோ தப்பு நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுது, இதை நீங்க போய் உள்துறை அமைச்சரிடம் நீங்க புகார் செய்யலாம். தகவல் வழங்குனர் பாதுகாப்பு சட்ட மசோதா குறித்து விளக்கம் பெறுவதற்கு இன்று பர்னாமா தொடர்பு கொண்டபோது வழக்கறிஞர் கார்த்திகேசன் அத்தகவல்களை வழங்கினார்.